இந்த மன்சில் ஒரு கிதாப் வச்சிருக்கிறாங்க. நான் ஏன் இதை சொல்றேன்டா, கண்டிப்பாக பல பேர் இதை நம்மகிட்ட கேட்குறாங்க. இது கண்டிப்பா நம்மட சகோதரர்கள், நம்மகிட்ட படிக்கக்கூடியவர்கள் இதை நம்ம விளங்கப்படுத்தி ஆகணும். ஏன் இப்படி இந்த மன்சிலை பத்தி நாங்க சொல்லணும்டா, நிறைய பேர் இன்னைக்கு மன்சில் ஓதுனீங்களா, ஓகே முடிஞ்சு, மன்சில்ல வாரதோட குர்ஆனை முடிச்சிடுறாங்க. 3-4 வருஷமா குர்ஆனை தொட்டு இல்லை, மன்சில் ஓதுனா முடிஞ்சு. இது எங்களுடைய சொந்தக்காரர்கள், எங்களுக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள் எல்லாருமே இருப்பாங்க. வீட்டுல கேள்வி என்ன, மன்சில் ஓதுனீங்களா, மன்சில் கிதாப் ஓதுனீங்களா? எல்லாரும் குர்ஆனுக்கு மேல மன்சில் தான் இருக்கும். அப்ப மன்சில், அத மஞ்சில் தமிழ்ல சொல்றாங்க. அப்ப மன்சில் கிதாப் அல்ல மன்சில் அதுதான் வாசிக்கணும். மன்சில். அப்ப அதுல சில சூறாக்கள், சில இதெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்ப இதுல நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் என்றால், இப்ப இதோட குர்ஆனை சுருக்கி கொள்றதா? இப்ப சில வசனங்களை போட்டு மன்சில் ஓதுனா நோய் நிவாரணி, அற்புத நோய் நிவாரணி, இப்படி ஹதீஸ் இருக்குது, இப்படி இருக்குது போட்டு எந்த ஒரு நோய்க்கும் அதை ஓதுனா போதும். காலையில அதை ஓதுனா பரக்கத்து வீட்டுல உண்டாகும், அது மாதிரி நோய்களில் தடுக்கப்படுவாரு, கண்ணூறு, அது மாதிரி பைத்தியம் எதுவுமே வராது, சூனியம் எதுவுமே தாக்காது. அப்ப தெளிவாக நாம் புரிஞ்சு கொள்ளணும். இப்படி நோய் நிவாரணி சொல்லி ஓதுறது நம்ம பார்க்கிறோம். இப்ப கண்ணீருண்டு வார ஹதீஸ எல்லாம் ஒரு வழிகட்ட கூட்டம் மறுக்கிறாங்க. கண்ணூர் சம்பந்தமாக எல்லாமே சரியான ஹதீஸ் வருது. கண்ணூர் ஒன்று இருக்குது, சூனியம் ஒன்று இருக்குது. ஆனால் செய்யறது, அதை படிக்கிறது, அதுதான் பிள்ளைங்கிறத நல்லா புரிஞ்சு கொள்ளணும். சில வழிகட்ட சிந்தனையினால சாதாரண மக்கள் கூட அப்படி ஒன்று இருக்குதா, இருக்குது. குர்ஆன்ல எல்லாம் சொல்றான், சூனியம் என்பது இருக்குது. அதுல தாக்கம் செலுத்தாமைக்கு அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டது. அதை படிக்கிறது கூடாது, ஹராம். செய்யறது கூடாது, மிகப்பெரிய பாவம். அப்ப இதெல்லாம் முஅத்தஸிலாக்கள், வழிகட்ட சிந்தனை பிரிவுல உள்ளவர்கள், அவர்களை போன்றவர்களுடைய கருத்து. இது ஒரு விஷயம் இருக்குதுதான். ஆனால் இந்த மன்சில் சொல்லி ஓதுறாங்களே, இது அதுக்குரிய நிவாரணி ஆண்டா இல்லை. அப்ப என்ன மன்சில் கிதாப் ஓதலாமா அப்படின்னு சொல்லி பலர் கேட்பாங்க. நான் இதை அப்படி சொல்லிட்டு போனா நாளைக்கு என்ன திட்டுவாங்க, நீங்க என்ன மன்சில் ஓதுறவங்களை ஓதாம ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி என்ன திட்டுவாங்க. அதனால இது சம்பந்தமாக தெளிவா சொல்லிட்டு நான் போவேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப எனவே நாங்க ஓதுறவங்களை ஓதக்கூடாதுன்றோ அல்லது நீங்க இதை தொடர்ந்து ஓதுங்கன்னா எங்களுக்கு சொல்ல முடியாது. நாங்க ஏன் குர்ஆன் ஹதீஸ்ல எது வருவதோ அதுதான் நம்ம சொல்லுவோம். இப்ப நீங்க எல்லாம் ஓதக்கூடாதுன்னா நீங்க என்னத்தான் எடுக்கணும், நான் சொன்னதுதான் சரி, என்னத்தான் பின்பற்றணும் நான் சொல்ல வரேன். நீங்க யாரை வேண்டாலும் பின்பற்றிக் கொள்ளுங்க. ஆனால் நம்முடைய கடமை என்ன, குர்ஆன் ஹதீஸை சொல்றது. அந்த இமாம்கள் மேல எந்த கோவம் இல்லை, அதை உருவாக்குனவங்க எழுதினவங்க மேல எந்த கோவம் இல்லை, அவங்க அறிஞர்கள் தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் யாராக இருந்தாலும் பிழைகள் வர வாய்ப்பு இருக்கிறது, மனிதர்கள் தவறு செய்வர்கள் தான். அதுல ஓதுற ஒரு குறிப்பிட்ட ஜமாத் சார்ந்தவர்கள் மீது எங்களுக்கு எந்த கோபம் இல்லை. எல்லாரோடைய அன்பா இருக்கிறோம், இறக்கமா இருக்கிறோம், எல்லாரோடையும் பாசமா தான் இருப்போம், யாரா இருந்தாலும் சரி. அப்ப அதனால பாருங்களா, இவர் எல்லாத்தையுமே லைஃப்னே சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்லவும் வேணாம். ஆதாரம் இல்லாம சரி சஹீ என்று இருந்தால், ஒரு செய்தியை சொன்னால் அது சஹீதான் நம்ம பரிசீலித்து சரின்னு பார்த்தா ஏற்றுக்கொண்டு போறோம். எங்களுக்கு இந்த மார்க்கத்துல இப்படி எடுத்துட்டு போறதாலே அல்லது விட்டுட்டு போறதாலே எந்த லாபம் கிடைக்க போறதில்லை, அல்லாஹ்வுடைய கூலியை தவிர. அதனால இது தெளிவாக நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது ஒரு அறிஞரை கொச்சப்படுத்துறதோ அல்லது ஒரு இமாமை கொச்சப்படுத்துறதோ, இமாம்கள் சொன்னதல்ல, இது கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ள வந்த விஷயம் தான். அப்ப இப்படி அவங்களோட பார்வையில யாராவது அப்படி இமாம் நினைச்சா அப்படி அவங்களை கொச்சப்படுத்துறது அல்ல. இப்படி வீட்டுல ஓதி வாடுறாங்களே, எல்லா வீட்லயுமே இருக்கிற ஒன்று நீங்க திடீர்னு இப்படி இல்லைன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொன்னாலும் நம்மளோட கோவிச்சுக்குவாங்க. என்ன அப்படி வாசிக்கிறாங்கண்டா, மன்சிலின் சிறப்பு பற்றிய ஹதீஸ். அதை நான் தமிழ்ல வாசிக்கிறேன். எப்படி அதுல அந்த மன்சில், ஏன்னா இது எல்லார வீட்லயும் இருக்குது, விளைஞ்சா எல்லாரும் வீட்லயும் இருக்கு. நம்ம போற இடத்துல எல்லாம் மன்சில், அற்புத நோய் நிவாரணம். ஏன்டா இது எப்படி குர்ஆனுடைய சிறப்புகளை யார் இட்டு கட்டினார், அவர் சொன்னார் தானே. நான் மக்கள் எல்லாம் குர்ஆனை விட்டுட்டு அபூ ஹனீஃபாவோட ஃபிக்ஹின் பக்கமும் இப்படி எல்லாம் மகாசின் பக்கமும் இப்படி வரலாறுகளின் பக்கம் போறாங்க, அதனாலதான் நான் குர்ஆனுக்கு சிறப்பு உருவாக்குனேன், நான் தான் இட்டு கட்டினேன்னு சொன்னாரோ, அந்த குர்ஆனுடைய சிறப்புகள் சமமாக இட்டு கட்டப்பட்ட நிறைய செய்திகள் வரும். அவர் இட்டு கட்டினவரே சொன்னார், நான் அதுக்காக தான் இட்டு கட்டினேன், அது கூடாது இல்லையா? அப்ப அது மாதிரி இந்த மன்சில்ல சிறப்பு சம்பந்தமாக அவங்க எழுதியிருக்கக்கூடிய செய்தி எப்படி, என்ன செய்தியை வச்சு எழுதியிருக்கிறாங்க, இவங்க என்ன ரைட் நல்ல குர்ஆனை ஓதுறவங்களை ஓத வைக்கணும், அதுக்காக தான் நாங்க இதை செஞ்சோம்னா, நீங்க மார்க்கத்துல இதை செய்யணும்னு சொல்றது உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது, எந்த அனுமதியும் கிடையாது. விளைசான மார்க்கத்துல இல்லடா இல்லதான். அப்ப எனவே நம்ம குர்ஆனோட நெருக்கமாக்குறதுக்கு மன்சில கொண்டு வந்துட்டு சூரா பக்கரா, ஆல் இம்ரான், நிசா, மாயிதா, அன்ஆம், ஆராஃப், அன்ஃபால், தௌபா எல்லாம் எங்க
குர்ஆன்ல சுருக்கத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு சில சூறாக்கள் உங்களுக்கு பிடிச்சது, அதுவும் ஆதாரபூர்வமானது கிடையாது, பிடிச்சதை எடுத்து வச்சுட்டு நீங்க ஓதுங்கன்னு சொன்னா, அதை ஓதாட்டி பிள்ளைன்னு சொன்னா, பிள்ளைன்னு சொன்னது நம்ம அது பிழையான ஒன்றை தவறான ஒன்றை தவறுன்னு சொன்னா நீங்க தவறுன்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்குது? தவறு இதுன்னா ரைட், திருத்திக் கொள்ளணும். நானா இருந்தாலும் சரி, எல்லாரும் யாரா இருந்தாலும் சரி. அப்ப மன்சிலின் சிறப்பு பற்றிய ஹதீஸ் என்று அந்த அட்டைப்படத்திலே போட்டு வச்சுப்பாங்க. அதனால மக்களுக்கு கன்ஃபியூஸ், ரைட், இது ஹதீஸ் எல்லாம் சொல்றாங்களே, இந்த கிரந்தத்துல வருதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு மக்கள் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இது பரவலா உள்ள சந்தேகம். அதனாலதான் தெளிவா பேசுறேன். ஹசரத் மௌலானா ஷா முஹம்மத் யூசுப் சாஹிப் நபர் அல்லாஹு மர்கதஹு அப்படி எழுதி அவர்கள், இவர் நல்லா அறிஞ்சதுதான், இவர் மீது நம்ம கோபம் இல்லை. அகீதாவில் முன்ன பின் இருந்தா நம்ம சரியான அகீதா நமக்கு போக வேண்டியதான். அவர்கள் தமது ஹயாத்து சஹாபா எனும் கிதாபின் 3ஆம் பாகம் 374ஆம் பக்கத்தில் இமாம் அஹ்மத் ஹாக்கிம் திருமிதி, இதுல அஹ்மத் ஹாக்கிம் ஓகே, திருமிதிங்கிறதுல கேள்விக்குறி இருக்குது, முழுமையாக சொல்லப்படுற செய்திகள் இல்லை. அப்ப இதுல இமாம் அஹ்மத் ஹாக்கிம் திருமிதி அவர் போட்டதையே நம்ம அப்படி வாசிப்போம். ஆகியோரின் அறிவிப்பின் வாயிலாக இம்மன்சிலின் சிறப்பை விளக்கியுள்ளார்கள். என்னது? ஹதரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகில் இருந்த போது ஒரு கிராமவாசி அங்கு வந்து, நாயகமே, எனக்கு ஒரு சகோதரர் இருக்கின்றார், அவருக்கு நோய் ஏற்பட்டுள்ளது என கூறினார். அவருடைய நோய் என்ன என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதற்கு அவர் ஒரு வகையான பைத்தியம் என்றார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் சமூகத்துக்கு அவரை அழைத்து வரச் செய்து அவர் முன்னிலையில் அஊது பில்லா ஓதி சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் பக்கராவின் ஆரம்பத்தில் உள்ள 4 ஆயத்துகள், வ இலாஹுக்கும் இலாஹும் வாஹித் என்ற ஆயத், ஆயத்துல் குர்சி, சூரத்துல் பக்கராவின் கடைசியில் உள்ள 3 ஆயத்துகள், ஷஹித் அல்லாஹு அன்னஹு என்ற ஆயத், சூரா முஃமினீன் அப்படின்னா கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின் என்ற ஒரு அத்தியாயம் இருக்குது, சூரா அல் முஃமினூன் இருக்குது. ஹைர், அதுக்கு வேற பேரும் இருக்குது, சூரா முஃமின், சூரா அல் முஃமினூன் 18 ஜுஸ், கத் அஃப்லஹல் முஃமினூன் அப்படி வருது. அப்ப சூரா முஃமினீனின் இறுதியில் உள்ள தமிழ் எழுதிய ஃபதஆல் அல்லாஹுல் மலிக்குல் ஹக் என்ற ஆயத், சூரா ஜின்னில் உள்ள அப்படின்னு வருது. அப்ப இதை போட்டு நூல் கன்ஸ் பாகம் 1 பக்கம் 112 இப்படி போட்டிருக்கிறாங்க. இப்படி நீங்க அந்த மன்சில் அட்டப்படத்துல வாசிச்சது என்னன்னா, இப்படி எழுதியிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் ஆதாரம் அஹ்மதுல, ஹாக்கிம்ல, திருமிதில வாரதாக போட்டு இப்படி ஒரு செய்தியை அப்படியே எழுதி வாராங்க. இந்த வசனங்களை அப்படி ஓதிட்டு வந்து சூரா குல் அஊது பிரப்பின் நாஸ் கடைசியா ஆகியவற்றை ஓதினார்கள். உடனே அந்த மனிதர் எழுந்து சென்றார். அவருக்கு நோய் ஏதேனும் இருந்ததாக எண்ணுவதற்கு கூட இடமில்லாதவாறு அவர் ஆகிவிட்டார். அப்ப இது ஓதனத்தோட பைத்தியம் தெளிஞ்சிருச்சு. அப்படிதான் இது வருது. இது சரியான ஹதீஸா இருந்தா நம்ம கண்ணை மூடிட்டு பின்பற்றணும், அதுல மாற்று கருத்து கிடையாது. ரைட். இப்ப இப்படி ஒரு செய்தி வந்து மன்சில் கிதாபுல பக்கத்துல என்ன செய்யறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த செய்தி வருதாண்டா ஹதீஸ்ல வருது, ஹதீஸ்ல வருது. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு தொட்டு ஹதீஸ்ல வருது. ஆனால் இந்த ஹதீஸ் எங்க வருதுண்டா, ஹாக்கிம்ல வருது. ஹாக்கிம்ல 8338 செய்தி. அதே மாதிரி இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் ஃபி தஅவாத்ல 313, அப்துல்லாஹ் இப்னு அஹ்மத் இப்னு ஹம்பல் ஃபி ஸவாயிதுல் முஸ்னத்ல 31174 செய்தியாக பேசியிருக்கிறார்கள். அதே மாதிரி இமாம் ஹைதமியும் மஜ்மஉ ஸவாயிதுல பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த செய்தி இப்படி வருது. சரிதானே? ரைட். இப்ப இந்த ஹதீஸ்ல என்ன பிரச்சனை என்றால், இந்த ஹதீஸ்ல அறிவிப்பாளர் வரிசையில வரக்கூடிய இப்ப மன்சில் ஓதக்கூடாதுன்னு சொல்றவங்க கூட சில நேரத்துல வந்து ஓதக்கூடாது இப்படி ஆதாரம் இல்லைன்னு போறாங்க. அதனால என்ன ஏதுன்னு கேள்வி வரதுனால இது சொல்றேன் நான். இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடிய அபூ ஜனாப் அல் கல்பி என்ற ஒரு அறிவிப்பாளர் வாரார். இவர் வந்து பலவீனமானவர். இவர் இடம்பெறுவதனால் இவருடைய ஹதீஸ் எடுக்க முடியாது என்ற அடிப்படையில் இந்த ஹதீஸ் பலவீனமானது. எனவே இதை வந்து ரசூலுல்லாஹ் தொட்டு நம்ம சொல்ல முடியாது. இது ஆதாரபூர்வமானதாக எடுத்து சட்டமாக எடுத்து இதை ஓதணும் என்ற அளவுக்கு இதை கொண்டு வர முடியாது. ஏன் இப்ப அபூ ஜனாப் அல் கல்பி லைஃப் நீங்க சொல்லிட்டு போறீங்க, எந்த இமாம் சொல்லியிருக்கிறார் என்றால் கால அஹ்மத் அஹாதீஸ் மனாக்கிர்,
முன்கரான ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவர், அவருடைய ஹதீஸ் எல்லாம் முன்கர் என்று வரக்கூடியது. இதுல விளக்கங்கள் இருக்குது, நான் சுருக்கமா சொல்லி போறேன். இந்த வார்த்தைகளுக்கே விளக்கம் இருக்குது, பெரிய விளக்கங்கள். இமாம் அஹ்மத் இது எப்படி முன்கர்னு சொன்னா என்ன அப்படின்லாம் இருக்குது. அப்ப இமாம் அஹ்மதுடைய அந்த அவர் சொன்ன வாசகத்துல சுருக்கம் என்னன்னா, இவருடைய அறிவிப்பு பலவீனமானது. அபு ஜனாப் அல் கல்பி. அதே மாதிரி யஹ்யா இப்னு சயீத் அல் கத்தான் மிகப்பெரிய அறிஞர், அவர் லைஃப்ங்கிறாரு. இமாம் நசாயி லைஃப்ங்கிறார். இமாம் இஜ்லி லைஃப்ங்கிறார். அதே மாதிரி முஹம்மது இப்னு சஅத் ஃபி தபகாத் அல் காமிஸா மின் அஹ்லி கூஃபா வகால கான ضعيفا في الحديث. இவர் ஹதீஸ் ضعيف இருந்தார் ஹதீஸ்ல. எனவே ஹதீஸ் அறிவிக்கிற விஷயத்துல இவர் பலவீனமானவர் என்பதை முஹம்மது இப்னு சஅத். அதே மாதிரி வகால அம்ர் இப்னு அலி மத்ரூக்குல் ஹதீஸ், சுருக்கம் என்ன, பலவீனமானவர். இப்ராஹிம் இப்னு யாக்கூப் அல் ஜௌஸஜானி, இமாம் ஜௌஸஜானி, இவருடைய ஹதீஸ்கள் பலவீனமாக பார்க்கப்படும் என்று சொல்றாங்க. அதே மாதிரி யாக்கூப் இப்னு சுஃபியான் ضعيف. இப்னு நுமைர் இவர் கேட்காத விஷயங்கள் எல்லாம் அறிவிப்பார் என்று இத்தனை அறிஞர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதனாலதான் வகால இமாம் அத்-தஹபி ரஹிமஹுல்லாஹ் ஃபீஹி அபூ ஜனாப் அல் கல்பி ضعفه தாரகுத்னி ரஹிமஹுல்லாஹ் ضعيفங்கறாங்க. எனவே இந்த ஹதீஸ் முன்கர் என்பதாக இமாம் தாரகுத்னி சொல்றாங்க, ضعيف. இமாம் தாரகுத்னி இந்த ஹதீஸ் லைஃப்னு சொல்றாங்க. இமாம் தஹபி இந்த ஹதீஸ இமாம் தாரகுத்னியுடைய கருத்தை மேற்கோள் காட்டி இந்த ஹதீஸ் லைஃப் ஆனது, ஹதீஸ் முன்கர் என்று சொல்றாங்க. அத முக்தசர் தல்கீஸ் தஹபில இப்னுல் முலக்கின் ரஹிமஹுல்லாஹ் 1084 பதிவு செஞ்சிருக்காங்க. அது மாதிரி இமாம் பைஹக்குடைய தாவத்துல் கபீர தஹ்கீக் பண்ணிய ஷேக் அப்துல்லா அல் பத்ரும் இது சம்பந்தமாக பேசியிருக்கிறார். அப்ப சில நேரங்கள்ல இமாம் ஹாக்கிம் சஹீஹ்னு சொல்றாருன்னு சொல்லி இமாம் ஹாக்கிமே சஹீஹ்னு சொல்லிட்டாரு அப்படின்லாம் சில ஹதீஸ்களுக்கு அப்படி எடுப்பாங்க. இமாம் ஹாக்கிமுடைய சஹீஹ் என்பது முஹக்கிக்கள் நம்ப தகுந்த அறிஞர்களிடத்தில் அது எடுபடாத ஒரு விஷயம். அதை இமாம் தஹபி போன்றவர்கள் வலுப்படுத்தின, அதையும் தாண்டி பல ஆய்வுகள் அதற்கு இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்றேன். அப்ப எனவே இது சம்பந்தமாக இந்த ஹதீஸ் மிக பலவீனமான ஒரு ஹதீஸ், மிக பலவீனமான ஒரு ஹதீஸ். இந்த மன்சில் சூரா, அந்த சின்ன சின்ன ஆயத்துக்கள், சூரா ஃபாத்திஹா, பக்கரட 4 வசனம், இப்படி ஆயத்துல் குர்சி, இப்படி ஓதி இதை ஓதினால் இப்படி நடக்கும், இது மன்சில சிறப்பு என்பது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸை நான் மட்டுமில்லை இத்தனை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எத்தனை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அஹ்மத், அபு ஹாத்திம் ராசி, அதே மாதிரி மேலதிகமா சொல்றதா இமாம் அஹ்மத் சொல்லியிருக்கிறார் லைஃப் அண்டு, அபு ஹாத்திம் ராசி, தாரகுத்னி, யஹ்யா அல் கத்தான், நசாயி, இப்னு ஹஜர், எல்லாருமே. இப்னு ஹஜர் ஷாஃபி மதஹப். அப்ப எனவே வேற அறிஞர்களும் மதஹப் சார்ந்து இருக்கிறாங்க. இப்ப சுருக்கமா சொன்னா இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் எல்லாருமே அபூ ஜனாப் அல் கல்பி இவர் லைஃப் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த செய்தி மன்சில் சம்பந்தமாக பேசப்படுகின்ற அந்த குறித்த ஹதீஸ் என்ற பெயர்ல வரக்கூடிய செய்தி அது மிக பலவீனமானது, அதை ஆதாரமாக வைத்து ஓத முடியாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதை தொகுத்த அறிஞர்கள் இமாம்களை நாங்கள் மதிக்கிறோம். அவர்கள் அல்லாஹ் அவரை மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும் பிரார்த்தனை செய்கிறோம். ஆனால் செய்தி பிழையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் மன்சில் இருக்கக்கூடிய சில சூறாக்களுக்கு சிறப்பு போட்டியிருப்பாங்க. அதுல 198 விதமானது பலவீனமானது. ஒன்னொன்னா எடுத்து பார்க்கணும். இப்ப அதுக்கு நேரம் போதாது. குறிப்பா சூரா வாக்கியாவதுனா வறுமை நீங்கும். அதே மாதிரி சூரா முஸம்மில் ஓதுனா நபியை கனவுல காணலாம். அதே மாதிரி இன்னும் நிறைய சிறப்பு போட்டிங்கன்னா அதுல 198 விதமானது லைஃபானது பலவீனமானது. அதே மாதிரி புது புது செலவாத்துகள் போட்டிருப்பாங்க. ஆதாரபூர்வமான செலவாத்துகள் 1-2 தவிர அடுத்த அனைத்துமே பலவீனமானது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நான் ஏன் இதை சொல்ல வரேன்டா, எல்லாரும் குர்ஆனோட தொடர்பாங்க, முழு குர்ஆன் எடுத்து முழுசா ஓதிவாங்க என்பதை நான் சொல்ல வரேன். இப்ப நீங்க ஓதுறத ஓத விடாம ஆக்குறீங்கன்னு சொல்லுவாங்க. ஓதுறத ஓத விடாம ஆக்கையில நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஓதுறத அல்லாஹ் இறக்கி வச்சதை ஓதுங்க. மனிதர்கள் மேட் இன் இந்தியா, மேட் இன் பாகிஸ்தானை விட்டுருங்க. நினைச்சா அதை விட்டு போட்டு ஸ்ரீலங்கா இதை விட்டு போட்டு அல்லாஹ்விடம் இருந்து இறங்கிய குர்ஆனை நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து ஓதி வரணும். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜூஸோ அல்ல அரை ஜூஸோ நம்ம தொடர்ச்சியாக குர்ஆனோட தொடர்பு ஏற்படுத்தணும். அதுல தர்ஜமா தஃப்சீரை வாசிக்கணும். அதுதான் நான் இங்க சொல்ல வரேன் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.